ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாலிட்டியில் ஃபிஃப்த்து நோட்ஸ் வீடியோவாக குடியரசுத் தலைவர் பிரசிடெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த டாப்பிக்கு கீழே வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரசிடெண்ட்டை பற்றி நீங்கள் A to Z டீட்டெயில் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா அப்கமிங் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் வந்து ஆர்டிகல்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ புக்கில் வந்துட்டு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. நான் எக்ஸ்ட்ராவாக கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வீட்டோ பவர் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சட்ட பிரிவு பார்த்திங்கன்னா 52லேருந்து 78 வரை என்ன பார்ட்டில் இருக்குன்னா பார்ட் 5. குடியரசுத் தலைவர் பொறுத்தளவுக்கும் இவர் வந்து பெயரளவு நிர்வாக அதிகாரம் பெற்றவராக இருக்கார். நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி, தலைமை நிர்வாகி, சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார். இந்தியாவோட முதல் குடிமகன், ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி முப்படைகளின் தலைமை தளபதி, சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்மடு ஃபோர்ஸு. நடுவண் அரசோட அரசியலமைப்பு தலைவராக இருக்கார். கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் யூனியன் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார். சட்டப்பிரிவு 53 படி ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம் இவர்கிட்ட தான் இருக்குது. ஆர்டிகல் 53 பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் வந்து பிரசிடெண்ட்டு தான் இருக்குது. அடுத்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ஏஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, 35. அதே மாதிரி லாபம் தரும் வைக்கக்கூடாது. மஸ்ட் நாட் ஹோல்டு எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டு. குவாலிஃபிகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா மக்களவை உறுப்பினராகும் குவாலிஃபிகேஷன், அதாவது லோக்சபாவுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அடுத்து எலக்டோரல் காலேஜ் மூலிமா, அதாவது தேர்தல் குழுமத்தில் உள்ள குறைந்தபட்ச 50 வாக்காளர்களால் முன்மொழியப்பட்டு 50 வாக்காளர்களால் வழிமொழியப்படணும். 50 எலக்டோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணணும். அப்புறமா வந்துட்டு அதை வந்து வழிமொழிகிறது வந்து 50 எலக்டோரல்ஸ் இருக்கணும். இந்த எலக்டோரல் காலேஜ்னால் யாரெல்லாம் வந்து பிரசிடெண்ட் எலெக்ஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களோ அந்த குரூப்புக்கு பேர் தான் எலக்டோரல் காலேஜு. ஸோ அது யாருங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்து ஜனாதிபதி பார்த்திங்கன்னா பாராளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது. சப்போஸ் வந்து எம்பி எம்எல்ஏவாக இருந்தாங்கன்னா அதை ரிசைன் பண்ணிட்டு தான் பிரசிடெண்ட் ஆக முடியும். ஒரே நேரத்தில் அவங்க எம்பியாவோ எம்எல்ஏவோ இருந்துட்டு பிரசிடெண்ட்டாக இருக்க முடியாது. அதே மாதிரி அவரோட இல்லம் பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன். அடுத்து ரெட்ரேட் பில்டிங் வந்து சிம்லாவில் இருக்குது. ராஷ்டிரபதி நிலையம் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. ஜனாதிபதி தேர்தல் பொறுத்தளவுக்கும் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு, இது மூலிமா தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 அவையில் இருக்கக்கூடிய மக்களவை மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸு, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நாமினேட்டட் உறுப்பினர்கள்லாம் இதில் வரமாட்டாங்க. அடுத்து அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் இதில் இருப்பாங்க. எலெக்டட் மெம்பர் ஆஃப் ஸ்டேட்டு. அடுத்து எலெக்டட் மெம்பர் ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி, டெல்லி புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஸோ இதில் வராதது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ். ஸோ அவங்க வரமாட்டாங்க. நியமனம் செஞ்சவங்க வரமாட்டாங்க. இதில் பதவி பிரமாணம், யார் பதவி பிரமாணம் இது பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவருக்கு 5 வருஷம் பதவி காலம். திருப்பியும் மீண்டும் வந்து பதவி வகிக்கலாம். சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தாட்டி பவரில் வந்தால் திருப்பி பவரில் வர முடியாதுன்னு இருக்கும். அதே பதவிக்கு வர முடியாது இருக்கும். ஆனால் பிரசிடெண்ட் பொறுத்தளவுக்கும் அந்த ரூல்ஸ் கிடையாது. திருப்பி ரீஎலெக்ட் பண்ணிக்கலாம். பிரசிடெண்ட்டோட பவர் மொத்தம் பார்த்திங்கன்னா நிர்வாகம், சட்டம் இயற்றும், நிதி அதிகாரம், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஃபினான்ஷியல், அடுத்து நீதி, ஜுடிஷியல், இராணுவ, மிலிட்டரி, ராஜதந்திர, டிப்ளமேட்டிக்கு, நெருக்கடி கால எமர்ஜென்சி பவர். ஸோ இதெல்லாம் இருக்குது. இது போக வீட்டோ பவர் இருக்குது, ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் இருக்குது. ஸோ இதெல்லாம் பவர்ஸில் வந்துடும். நிர்வாக அதிகாரம் பொறுத்தளவுக்கும் ஆர்டிக்கல் 77 படி இந்த மாதிரி ஆர்டிக்கல் வரதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. எவ்ரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன், நடுவண் அரசு வந்து ஒவ்வொரு நிர்வாக செயலுக்கும் ஜனாதிபதியின் பேரில் தான் மேற்கொள்ளணும். அதே மாதிரி இவர் யாரெல்லாம் நியமனம் பண்ணுறாங்கன்னா பிரதமர், அமைச்சர்கள், மாநில ஆளுநர்கள் இவங்கெல்லாம் நியமனம் பண்ணுறாருங்க. SCHCன்னா உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி, பிற நீதிபதிகளை, தலைமை வழக்கறிஞர், அரசோட தலைமை வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல். அடுத்து CAG
கண்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல், தலைமை தேர்தல் ஆணையர், யூபிஎஸ்சியோட தலைவர் உறுப்பினர்கள் இவங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து பிரசிடெண்ட்டு தான். சட்டம் இயற்றும் அதிகாரம் பொறுத்தளவுக்கும் ஸோ இவர் குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றுவாங்க. எப்படின்னா வருஷம் நியூ இயருக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கூட்டத்தொடரில் ஃபஸ்ட்டாக வந்துட்டு குடியரசுத் தலைவர் தான் உரையாற்றுவாங்க. அதுக்கப்புறமா ஜென்ரல் எலெக்ஷன் வந்து புது கவர்மெண்ட், அதாவது ஜென்ரல் எலெக்ஷன் வந்த பிறகு நடக்கக்கூடிய புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாராளுமன்ற கூட்டத்தொடர்லையும் குடியரசுத் தலைவர் தான் உரை நிகழ்த்துவாங்க. அவர் தான் உரை நிகழ்த்தி ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. ஆண்டுக்கு 2 முறையாவது மினிமமாக வந்து கூட்டத்தொடர், பாராளுமன்ற கூட்டத்தொடர் கூட்டணும். நாடாளுமன்றத்தில் நிலுவையில் உள்ள மசோதா தொடர்பான செய்தி அனுப்பணும். அடுத்து மசோதா வந்து சட்டமாக ஆகுது, அதாவது பில்லு லாவா இல்லை பில்லு ஆக்டாக மாறணுன்னா பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் கண்டிப்பாக தேவை. பண மசோதா இல்லை நிதி மசோதா, மணி பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கணும் பிரசிடெண்ட்டிட்ட. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அடுத்து மக்களவை வந்துட்டு கலைக்கலாம். 12 நபர்களை வந்து மாநிலங்களவைக்கு நியமனம் செய்கிறது, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை போன்ற இதில். அதே மாதிரி மக்களவைக்கு பார்த்திங்கன்னா ஆங்கிலோ இந்தியா கம்யூனிட்டியில் உள்ள 2 பேரை நியமனம் செய்கிறது. இப்போ அது ப்ரெசண்ட்டாக இதை தூக்கிட்டாங்க, ஆனால் புக்கில் இது கொடுத்துருக்காங்க, இதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. நிதி அதிகாரம் பொறுத்தளவுக்கோ நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்று தான் மத்திய நிதி அமைச்சர் வந்து பட்ஜெட், ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்கிறாங்க. ஸோ பாராளுமன்றம் இல்லை நாடாளுமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா நிதி அமைச்சர். ஆனால் இதுக்கு காரணமானவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டு. ஸோ பிரசிடெண்ட் சார்பாக தான் நிதியமைச்சர் வந்து பாராளுமன்றத்தில் இது பண்ணுவாங்க. இந்தியாவில் அவசரகால நிதி பார்த்திங்கன்னா இவரோட வசந்தான் இருக்கும். அவசரகால நிதினா கண்டிஜென்சி ஃபண்டு, அதாவது எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணுறதுக்கான ஃபண்டு. அடுத்து இவரோட பரிந்துரை இல்லாமல் மானியம், கிராண்ட் எல்லாம் வந்துட்டு பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் எதுவும் கொடுக்க முடியாது. அவசரகால நிதியிலிருந்து செலவினம் பண்ணணுன்னா பிரசிடெண்ட்டோட ஒப்புதல் தேவை, அப்ரூவல் தேவை. நிதி ஆணையம் அமைக்கிற ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்கிறதும் பிரசிடெண்ட் தான். அடுத்து 72 விதிப்படி குடியரசுத் தலைவருக்கு பார்த்திங்கன்னா மன்னிப்பளிக்கும் அதிகாரம், அதாவது பார்டனிங் பவர், தண்டனையை மாற்ற கம்யூட்டேஷன், தண்டனையை குறைக்க ரெமிஷன், சிறப்பு சலுகை, அதாவது வந்து கர்ப்ப காலத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இல்லை உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க, ஸோ இவங்களுக்கெலாம் வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு ஸ்பெஷல் கன்செஷன் கொடுப்பாங்க, அதுக்கு பேர் ரெஸ்பைட்டு. அடுத்து ஒத்தி வைக்கிறது, ஸோ அந்த தண்டனை ஒத்தி வைக்கிறது பார்த்திங்கன்னா ரெப்ரீவ். ஸோ இந்த பவர்லாம் வந்துட்டு குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. பார்டனிங் பவர், மன்னிப்பளிக்கும் அதிகாரம், தண்டனை மாற்ற கம்யூட்டேஷன். இது இங்கிலீஷில் உள்ளதும் பார்த்துக்கோங்க, அதனால தான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். சில டைம் மேட்ச் த ஃபாலோயிங்கில் டேரெக்டாக அப்படியே கேட்டுடலாம், இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லி. தண்டனை குறைக்கனா ரெமிஷன், தண்டனை மாற்றனா கம்யூட்டேஷன், சிறப்பு சலுகைனா ரெஸ்பைட்டு, ஒத்தி வைக்கிறேன்னா ரெப்ரீவ். இராணுவ அதிகாரம் 52 பிரிவு 52 படி பாதுகாப்பு படையின் தலைமை தளபதியாக இருக்காங்க. ராஜதந்திர அதிகாரங்கள்னால் எல்லா ட்ரீட்டிஸ், அதாவது ஒப்பந்தங்களும், உலக லெவலில் நடக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து பிரசிடெண்ட், இந்தியா சார்பாக பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டோட பேரில் தான் இது பண்ணுவாங்க. இந்திய தூதர்களை நியமிக்கிறதும் இது தான். நெருக்கடி நிலை அறிவிக்கும் அதிகாரம் பார்த்திங்கன்னா 352 கீழே வந்து தேசிய அவசர நிலையும், 356 கீழே மாநில அவசர நிலையும், 360 கீழே நிதி அவசர நிலையும் பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. நேஷ்னல் எமர்ஜென்சி 352, ஸ்டேட்டுக்கான எமர்ஜென்சி 356, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360. ஸோ இந்த எமர்ஜென்சி ஆர்டிக்கல் கேட்கலாம். ஜனாதிபதி ஆட்சி பார்த்திங்கன்னா கேரளா, பஞ்சாபில் அதிக டைம் நடந்திருக்கு, 9 முறை. பதவி நீக்கம், இவரை பதவி நீக்கம் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா பிரிவு 61 கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்பு மீறிய குற்றச்சாட்டு இருந்தால் மட்டும்தான் இவரை நீக்க முடியும். வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அதுதான் க்ரைட்டீரியா. ஆனால் அதுக்கு அந்த டேர்ம் வந்து என்ன வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷனுங்கிறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காலாம் மென்ஷன் பண்ணல, பட் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான் மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு, வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் படி அது மீறினா இவரை நீக்கலாம். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி நீக்கினதில்லை. இது யார்கிட்ட வந்துட்டு ரெசிக்னேஷன் சப்மிட் பண்ணணுன்னா வைஸ் பிரசிடெண்ட்டை சப்மிட் பண்ணணும்.
சபையின் மொத்த பலத்தில் வந்து 1/4 பங்குக்கு 4 பங்கு குறையாமல் தீர்மானம் வந்து ஆதரிக்கணும். அதுக்கப்புறமா வீட்டோ பவர் மொத்தம் 4 வகையான வீட்டோ இருக்குது. அப்சல்யூட் வீட்டோ முழுமையான வீட்டோ, இது வந்து மசோதாவை ஒப்புதலையே நிறுத்துறது. தகுதியான வீட்டோ குவாலிஃபைடு பார்த்திங்கன்னா அதிக பெரும்பான்மையுடன் ஒரு சட்டத்தை நீக்க முடியும். சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படிங்கிறது வந்து சாதாரண பெரும்பான்மையுடன் நீக்கிறது. பேக்கெட் வீட்டோங்கிறது மசோதாவை ஒப்புதலை தாமதிக்கிறது. இதில் வந்து இந்திய பிரசிடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவருக்கு இந்த குவாலிஃபைடு வீட்டோவை தவிர இது மட்டும் இருக்காது, மற்ற எல்லா பவருமே இருக்குது, மற்ற 3 பவருமே இருக்குது. இந்திய குடியரசுத் தலைவருக்கு 3 வகையான வீட்டோ உண்டு. இதில் இல்லாதது பார்த்திங்கன்னா குவாலிஃபைடு வீட்டோ, தகுதியான வீட்டோ. எதுக்கு சில டேர்ம்ஸில் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன்னா அவங்க ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது எப்படி எடுப்பாங்கன்னு தெரியாது. சம்டைம் கூகுள் ட்ரான்ஸ்லேஷனில் போட்டும் கூடி கொடுக்கலாம். அப்போ அந்த வார்த்தை சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு அர்த்தம் முடியாமல் போகும். அதனால் சில டேர்ம்ஸ்க்கு வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்லன்னு பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா இங்கிலீஷ் எல்லா கொஷினும் நீங்கள் இங்கிலீஷில் பார்க்க போகிறதில்ல. இந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள்லாம் இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கு நான் இப்போ இந்த ஏரியாவில் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், இங்கேயும் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். இது வந்து புரிகிறதுக்கு. வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தினது 2 பேர், ராஜேந்திர பிரசாத், வெங்கட்ராமன், 2 குடியரசுத் தலைவர் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஆர்டிக்கல் பொறுத்தளவுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். 52 இந்திய ஜனாதிபதி பற்றி சொல்கிறாங்க. அடுத்து 53 வந்துட்டு நிர்வாக அதிகாரம், எக்ஸிக்யூட்டிவ் பவரு. 54 எலெக்ஷன், பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன். 56 வந்து பதவிக்காலம், டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். 57 வந்து மறுதேர்தல், ரீஎலெக்ஷனுக்கான எலிஜிபிலிட்டி, தகுதி. 58 வந்து குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது, தகுதிகள். 60 உறுதிமொழி. அடுத்து 61 வந்து பதவி நீக்கம். 72 பார்த்திங்கன்னா மன்னிப்பு அதிகாரம், பார்டனிங் பவர். அவசரகால சட்டம் 123. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. நாடாளுமன்றம் இல்லாத போது ஒரு சட்டத்தை இது பண்ணணுன்னா பிரசிடெண்ட்டுக்கு பவர் இருக்குது. ஸோ ஆர்டினன்ஸை மேக் பண்ணி அதுக்கப்புறமா நாடாளுமன்றம் கூட்டின பிறகு அதுக்கு ஒப்புதல் வாங்கினா அது அந்த சட்டம் அப்படியே நீடிக்கும். கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் ஆஃப் பிரசிடெண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா 3 ஆர்டிக்கல், 53, 74, 75. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனு. அதே மாதிரி விருப்ப உரிமை வந்து கான்ஸ்டியூஷனில் கிடையாது. விருப்ப உரிமைனா இது வந்து ஓனாக அவங்க டெசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஆளுநருக்கு இருக்கும் நிறைய, இது வந்து கான்ஸ்டியூஷன்லேயே ஆர்டிக்கல் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பிரசிடெண்ட்டுக்கு அந்த மாதிரி விருப்ப உரிமைங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நடைமுறையில் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் வந்து பிரசிடெண்ட்டே பண்ணிடுவாங்க. பட் கான்ஸ்டியூஷனில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்டும் கவர் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. பிரசிடெண்ட்டை பொறுத்தளவுக்கு ரிப்பீட்டடாக நிறைய கொஷின் கேட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் எல்லா டீட்டெயில்ஸும் மேக்ஸிமம் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.